ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் கோஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குளோபல் பீஸ் டேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் மான்மா தான் கைஸ் பார்க்க போறோம். சரிடா, அதெல்லாம் விட்றா, ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் தொண்டை சரியில்லை கைஸ். அதாவது சுத்தமாக பேசவே முடியல, தொண்டெல்லாம் கரகரன்னு பேசினாலே ஒரு மாதிரி இறைச்சலா இருந்துச்சு. என்னதான் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு மாட்டிக்கு இருந்துச்சு. அதனால சரி கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடாம விட்டுட்டேன். தொண்டை சரியாகிற தட்டிக்கு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மான்வாலாம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல மான்வாவா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 எபிசோட, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள்லயே போட்டு முடிச்சு 2 எபிசோட ஆட் பண்ணி. ஓகே கைஸ், வளவன் பேசமாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் சொல்றேன், ஹே என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் டேமர் எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே இருக்கு. ஒரு வாரத்துக்கு கீழே தான் இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் டேமர் அசாஸ்மெண்ட் குவாலிபிகேஷன் டெஸ்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு பையன் சொல்றான், ஜூனியர் பீஸ்ட் டேமிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பார்த்தேன் இப்பதான் நம்மகிட்ட காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பேக்ரவுண்ட்ல ஒரு பையன் பேசிட்டு இருந்தால, அந்த ஒரு பையன் வந்தா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்துன்னா, உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் பீஸ்டோட நீங்க ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பீங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு நல்ல ஒரு ஸ்கோர் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வளவுதானே, சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். கிளாஸ் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டிஸ்மிஸ் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டே மச்சான், பீஸ்ட் டேமர் எக்ஸாம் வேற வருதுடா, என்ன பண்ண போறேன்னு தெரியலடா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து சொல்றான் ஒரு ஃப்ரெண்டு, டே மச்சான், உண்மை என்ன தெரியுமா, ஒத்துற சங்கட்டமா இருந்தாலும் அதான உண்மை. நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமையில பார்த்தேன்னு வச்சுக்க, ஒரு பீஸ்ட் டேமர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான்டா. உண்மை என்ன தெரியுமா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, சங்கட்டமான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, டே மச்சான், எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நிஜியாங் சிட்டி இருக்கு பத்தியா, அந்த இடத்துல உள்ள பீஸ்ட் டேமர் அகாடமிக்கு தான்டா போகணும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அகாடமி இருக்காம இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இருக்க திறமைக்கு அந்த ஒரு அகாடமி கரெக்டா தான்டா இருக்கும். நான் ஒரு நிம்மதியான ஸ்கூல் லைஃபை வாழ்வேன். அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மத்தவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நானும் அடுத்தவங்க எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும், ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ட டேபிள்ல இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டே நீனாவது பாஸ் ஆயிருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பாஸ் ஆயிரு நம்பிக்கையே கிடையாதுடா, என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. நான் மட்டும் இந்த ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், வாழ்க்கை பூரா சாதாரண வாழ்க்கை வாழலாம், ஒரு ஆர்டினரி பீப்புளோட வாழ்க்கை வாழணும்டா. நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஜன்னல் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வந்து மனசுல நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு, அப்படியா, சீக்கிரமே பீஸ்ட் டேமர் எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போதா, என்னதான் இருந்தாலும் எனக்கு இதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஒரு டைம் டிராவலர். சரியா சொல்ல போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலத்தையும் இடத்தையும் டிராவல் பண்ணி இந்த ஒரு பாடிக்குள்ள நான் வந்தேன். இந்த ஒரு மனுஷனோட பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, இவனோட மெமரிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் பெரிய அழிவை சந்திச்சுச்சு. அப்படி சந்திச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு டைமென்ஷனல் கிராக் ஏற்பட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான மான்ஸ்டர், பல விதமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு. வெளில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உலகமே அழியிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அது பார்த்தான்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்றேனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் போரா வெடிச்சிச்சு. இந்த மான்ஸ்டரையும் சமாளிக்க முடியல. அவங்க வேற பெரிய போர்ல நடுவுல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, படிப்படியா இந்த மான்ஸ்டர்ஸை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டது மட்டும் கிடையாது, அதை வச்சு பேட்டில் பண்றதும் எப்படின்னு கத்துக்கிட்டாங்க. அதுல இடமா பாத்தீங்கன்னா பீஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் கிடையாது, பீஸ்ட டேம் பண்ணக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பீஸ்ட் டேமரா இருக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லெவல்ஸ்லயும் சரி ஸ்டேட்டஸ்லயும் சரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உலகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் மான்ஸ்டர் ஆகுறது இந்த ஒரு சொசைட்டில நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த உலகத்துல இருக்க பெரும்பாலான யங்கஸ்ட் பீப்புளுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அவன் தலைவன். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 18 வயசு அதுக்கும் மேல இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் பீஸ்ட் கிடைக்கும். அந்த ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீஸ்டோட கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட சோலுக்கு ஏத்தாப்புலதான் வந்து பார்த்தீங்கன்னா குரோத்தும் லெவலும் அந்த ஒரு பீஸ்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எல்லாத்தையோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் பாடியோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் பீஸ்ட ஆல்ரெடி வாங்கிட்டான்.
அந்த ஒரு பீஸ்ட் பாத்தீங்க வச்சுக்கோங்க, ஹியூமன்ஸுக்கும் மத்த பீஸ்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சது ஆக்டிங் மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஒரு ஸ்னோபால் உயிருக்கு ஆபத்தே இல்லாதது மட்டும் கிடையாது, இதால எந்த ஒரு எவால்யூஷனும் அடைய முடியாதுடா, அடுத்த லெவலுக்கு இதால போகவே முடியாது. இதை வச்சு நான் என்ன பண்ணேன், டைம் டிராவல் பண்ணி வந்து கடைசியில ஒரு சாதாரண ஆள் ஆக்கி விட்டீங்களா, கடைசி வரைக்கும் ஒரு நார்மல் ஹியூமனா சாதாரண வாழ்க்கை தான் வாழணுமா, அவ்வளவுதான் போங்க, நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு தலைய புலம்பிக்கிட்டு இருக்கான். இல்லையா அது மட்டும் கிடையாது, டைம் டிராவல் பண்ண எல்லாத்துக்கும் கோல்டன் ஃபிங்கர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அவங்கள பவர் இருக்கும். தக்காளி நான் மட்டும் அந்த சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது கோல்டன் ஃபிங்கர்னா என்னன்னு தெரியல, மேபி ஃபியூச்சர்ல சொல்லலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல கோல்டன் ஃபிங்கர்னா என்னன்னு தேடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லக்கு இல்லைன்னா ஸ்கில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் சொல்றா லிங்க்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. தலைவனோட பேர் வந்து இப்பதான் சொல்றாங்க லிங்க்ஸி, நோட் பண்ணிக்கங்க, நம்ம வந்து ஹீரோனே வச்சுக்கிருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டே நீ அதை பத்தி ரொம்பலாம் யோசிக்காதடா, என்னதான் நீ யோசிச்சாலும் நீ ஒன்னும் அந்த பீஸ்ட் மாஸ்டர் தான் ஆக போறது கிடையாது, நீ ஏன் கவலைப்படுற, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆபீஸ் ஒர்க்கர் ஆகலாம்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாதுடா, நீ அந்த மோசமான இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் பக்கத்துல உள்ள ஒரு குண்டே சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேய் கவலைப்படாதடா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் மாஸ்டர் ஆகலைன்னாலும் உன்னோட சின்ன ஸ்னோபால் இருக்கு பத்தியா, அதை வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா, நீ இருக்கிற எல்லா மால்ஸுக்கும் வெளியில ஒரு ஐஸ்கிரீம் கடை போடலாம், நல்லா வியாபாரம் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இதை கேட்ட பக்கத்துல ஆல்ரெடி சிரிச்சு விட்டுருந்தான் பாத்தீங்களா அந்த பிளாக் கலர் சட்டை, அவன் சொல்றான், என்ன சொல்ற, சே ஆமாண்டா மச்சான் நீ சொன்னது சரிதான்டா, ஆனா கூடவே நீ என்ன வித்தா நல்லா இருக்கும் தெரியுமா, ஐஸ் மினரல் வாட்டரே வித்துருப்பா, அதுவும் நல்லா செல்லாகும்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம தலைவனை சிரிச்சு சிரிச்சு வேறுபேத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதை கேட்டு நம்ம தலைவர் தக்காளி ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது பாத்தீங்கன்னா, மைண்டுக்குள்ளே தான் மெசேஜ் வருது. அப்போ வந்து பார்த்தா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிஸ்டம் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. என்ன சிஸ்டம் ஆக்டிவேட்டடா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாட்டிக்கு ஒரு பாக்ஸ் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சார்ஜிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு, ஒரு வழியா சார்ஜ் ஃபுல்லா ஏறிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு தயாரான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சிஸ்டத்துல இன்னும் ஒரு மெசேஜ் வருது, என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வச்சுக்க, ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சுப்பா, உங்களா அச்சீவ்மெண்ட் மிஷின்ஸ் எல்லாமே இதுல ஆன் ஆயிருச்சு, அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க முடிக்கிறாப்ப இருக்கோ அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையத்துக்கு வந்து சொல்றான், ஹே இதான்ப்பா என்னோட கோல்டன் ஃபிங்கரு, தக்காளி இத்தனை நாள் இது ஆக்டிவேஷன் ஆகாம இருந்ததுக்கு இது சார்ஜ் ஆயிட்டு இருந்துச்சா, ரெண்டா இவ்வளவு நாளா வாடா சார்ஜ் ஆயிட்டு இருப்பீங்க, நான் இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, சரிடா எதுவோ இப்ப ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, தக்காளி இதை வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு இருக்கான். காலைய உடனே எந்திரிச்சு கை ரெண்டே மேல தூக்கிட்டு, தக்காளி இந்த ஒரு ஹோலி சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குடா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு வழியா என்னோட கோல்டன் ஃபிங்கர் எனக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கத்துறான். சரி இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம தலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸை முடிக்க உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு பாத்துட்டு உங்களோட பெட்டை நீங்க எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்கு. ஓ அப்படியா, இது வேற லெவல்ல இருக்கு, அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் போல, சரி நம்ம லிட்டில் ஸ்னோபால் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் வந்து சொல்லிட்டு நம்ம தலையை பாக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நேம் லிட்டில் ஸ்னோபால், இதோட பவர் வந்து ஐஸு, இது வந்து லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 1 ஸ்டேஜ் 1ல தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம க்ரோத்திங் லெவல் 23% தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. அது மட்டும் கிடையாது, இதோட எவால்யூஷன் பர்சன்டேஜ் 100 ரீச் பண்ண உடனே அடுத்த லெவல்ல ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம தலைவர், என்னது எவால்யூஷன் பர்சன்டேஜ் 100 ரீச் பண்ண உடனே அடுத்த லெவல்ல ரீச் பண்ணிருமா, என்னடா இதால எவால்வ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட எவால்யூஷன் எல்லாம் கொடூரமா இருக்கு. இதை பார்த்த தலைவர் ஸ்ட்ரென் ஆயிட்டு, அவர் செகண்ட் என்னது, ஏய் இதால எவால்யூஷனே ஆக முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தா, இதோட எவால்யூஷன் எல்லாம் எப்படி இருக்கு, ஓகே தக்காளி இதை எப்படியாவது எவால்வ் பண்ணி ஆகணும்டா, எனக்கு தெரிஞ்சு இது சீக்ரெட் எவால்யூஷன் ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் அந்த ஒரு ஸ்னோபாலை எடுத்துட்டு சொல்றான், ஹே இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவங்க சொன்ன மாட்டிக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை போட வேண்டியதான், இதுவே இதை எவால்வ் பண்ணேன்னு வச்சுக்க என்னால ஒரு பீஸ்ட் மாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவ கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுட்டு அடுத்து சொல்ற, ஹே இதை மட்டும் நான் எவால்வ் பண்ணிட்டு வச்சுக்க, இது ஒரு கிங் ரேங்க் கூட ரீச் பண்ணா தட் இஸ் கிரேட், நான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். அதுக்கடுத்த சீன்ல நம்ம தலைவன் லிட்டில் ஸ்னோபாலை எவால்யூஷன் பண்றதுக்காண்டி குயின் ரூட்டை சூஸ் பண்றோம், ஒரு குயினை எவால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை முடிவு எடுக்கிறான்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை வச்சு நான் இதை லெவல் அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம லிட்டில் ஸ்னோபால் இருக்கு பாத்தீங்களா, அது மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது லெவல் அப் சொல்லிட்டு ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸும். அப்ப பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை வச்சு லெவல் அப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அதோட விண்டோஸ் ஷோ போடுது. அப்போ வந்து பார்த்தேன் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிட்டில் ஸ்னோபால் ரேங்க் 1ல இருக்கு, ஸ்டேஜ் 2ல இருக்கு, growthing ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100%ல இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இதை பார்த்து நம்ம தலைவன் உடனே தூக்கிட்டு சொல்றேன், ஹே இவரை வேலை செய்யாது நினைச்சேன்ப்பா, இது வேலை செய்யுது, வேற லெவலு, இது லெவலப்பா வேற ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா 77 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, இனி 23 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் பெண்டிங் இருக்கு, இது க்ரோத் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லி வருது. அவ பாத்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம தாயை சொல்றேன், டேய் இப்பதானே நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் கூட என்னடா நல்லா போகுதே நினைச்சிட்டு இருந்தேன், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களாடா எவால்வ் ஆகும்போது, இப்படி வச்சுக்கிட்டீங்களாடா, சரி எதுவா இருந்தா என்ன, இதுவும் ஒரு பெட்டு தானே, எனக்கு தெரிஞ்சு பெட் ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஒரு ஐஸ் ஸ்டோனை வச்சு இதை லெவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பார்ப்போம், வேற வழி இல்ல, அதெல்லாம் வச்சு எவால்யூஷன் பண்ணணும், இதுவும் ஒரு பெட்டு தான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது வேலை செய்யும் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறான். எந்திரிச்சு போறப்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் வேலையை போயிட்டு அந்த ஒரு பெட் ஷாப்புக்கு போயிட்டு எவால்யூஷன் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பார்த்தா பின்னாடி இருக்கு எல்லாரும் சொல்றேன், எங்கப்பா போற, ஓ வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு தயாராகிற போல, சரி சரி இப்பயே ஐஸ்கிரீம் எப்படி இது ஒன்று கத்துக்க பெட்ட வச்சு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கவங்க. இதை கேட்ட நம்ம தலைவர் சொல்றேன், டே சின்ன பயலே, இதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு உனக்கு பீஸ் மாஸ்டர் அசஸ்மெண்ட் இருக்கு, அதை பத்தி தான் நீ கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல உண்மையாவே நம்ம தலைவர் வந்து சின்ன பையலே அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதுக்கேற்றாப்புல நம்ம தலைவனோட பெட்டு மியாவ் மியாவ்னு சொல்லி கேள்வி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தலைவனோட ஸ்னோபால் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா மியாவ் மியான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் கேட்டு மாட்டிக்கு. இதை கேட்டு நம்ம தலைவன் உபழுத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் சொல்றா, டே குப்பை யார பார்த்து என்னடா சொன்ன, டே ஓ என்ன இப்படி சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கட்டுப்புல பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாதுடா, டே என்னோட குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்னோட ஜாயிண்ட் ஃபேமிலி பார்த்துன்னு வச்சுக்க, இந்த ஒரு இடத்துல செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலிடா, என்ன பகிச்சுக்கிட்டே இல்ல, நீ சும்மாவே இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை பயங்கர கூலா, டேய் சாரோ பத்து குக்குன்னு சொன்னேன், ஒய்யால உன்னை சதச்சிருவேன் அப்படின்றான். எதுவா இருந்தாலும் நாளைக்கு நடக்கக்கூடிய பீஸ் மாஸ்டர் எக்ஸாம்ல பாத்துக்குறோம்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு அவன் பார்த்துன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சிரிச்சிருச்சுல, டே நீனா நாளைக்கு நடக்கக்கூடிய பீஸ் மாஸ்டர் அசஸ்மெண்ட்ல கூட நீ ஜெயிக்க மாட்டடா, நீ வந்து பீஸ் மாஸ்டர் எக்ஸாம்ல ஜெயிக்க போறியா அப்படின்னு. டே மச்சான், அவன் வீட்டுல போயிட்டு சொப்பு சாமான் ஆட சொல்லு, இங்க வந்துட்டு பீஸ் மாஸ்டர் எக்ஸாம்ல கலந்துக்கிற போறான்னு. டே உன்கிட்ட இருக்கிற பெட்டால அடுத்த எவாலியூஷன் கூட ஆக முடியாதுடா, இதை வச்சுட்டு பீஸ் மாஸ்டர் எக்ஸாம்பிள் வர போறியா, ஏன்டா தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, போ போயிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளையோட சொப்புச்சாம வச்சுலாடு அப்படின்ட்டு இருக்கான். அப்படி நம்ம தலைவனை வச்சு கலாச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவன் பேரை சொல்லி பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு தான் கூப்பிடுறாங்க. டே ரொம்ப தூரம் போயிடாத, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்றாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்ம கதையோட ஹீரோயினி. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அந்த பையன் சொல்ற, ஹே இது மிஸ் பான் தானே, சரி ஓகே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம், நான் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், செட்டாண்டாவே அவனோட நிலைமையை நினைச்சு பாக்க எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு அப்படின்னு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து இன்னொரு பையன் சொல்லிட்டு, என்ன நடக்குது, மிஸ் வானுக்கு என்ன அந்த பையனை புடிச்சிருக்கா, என்னடா எதுவுமே பண்ணாம போறான் அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சொல்ற, ஹே நீ அதை பத்தி எதுவும் ஓரி பண்ணிக்கிறாத, நேரம் வரும்போது அவங்களே புரிஞ்சுக்குருவாங்க, நீ போயிட்டு அவங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்றான். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீ வீட்டுக்கு முதல்ல போ, நான் அப்புறம் வர்றேன், எனக்கு பெட் ஷாப் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றானா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். எடுத்து நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் வச்சு காத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்லியிருப்பான். அந்த என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ அதை பத்தி எதுவும் ஓரி பண்ணிக்கிறாத, அவங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம் போய் ஆர்குமெண்ட் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம தலையை சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினி வந்து நம்ம தலையனை கூப்பிட்டப்ப அதுக்கடுத்து சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம தலையை வந்து பாத்தீங்கன்னா எவால்யூஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையை புலம்புறான், தக்காளி ஏன்டா இந்த எவால்யூஷன் மெட்டீரியல்ஸ்ல இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, என்னோட ஒரு மாசம் சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சுடா ஒரே நாள்ல, என்னடா பண்றது அப்படின்னு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரதர் லிங்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். என்னடா அவ பிரதர்ன்னு சொல்றா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினி அப்படின்னு சொல்லி சொல்றே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் கசின்ஸ். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு, இவதான் ஹீரோயினி வேற. சரி வாங்க நம்ம மறுபடியும் கடைக்குள்ள போலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்றேன், நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமா, எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுல ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினி சொல்றேன், என்ன சொல்றா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு அசஸ்மெண்ட் எக்ஸாம் இருக்கு,
நீங்க வந்து பாத்தீங்களா என்னோட கலந்துக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றோம், கண்டிப்பா நான் கலந்துக்கிருவேன், நாளைக்கு அந்த அசஸ்மெண்ட் எக்ஸாம்ல நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின், ரியலி உண்மையாவே வா, அது ரொம்பவே சந்தோஷமான செய்தி. நீங்க வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் எக்ஸாம்ல உங்களை கலாச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றேன், சரி அதை ஏன்ட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி எதுவும் கவலைப்பட்டுக்கிறாத, ஓடி பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றேன், ஓ அப்படியா, அது ரொம்பவே நல்ல விஷயம். சரி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் போறேன், நீங்க உங்க உடம்ப பாத்துக்குங்க, பார்த்து பத்திரமா இருங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளா. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் வழி அனுப்பி வைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காந்துட்டு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல லோ லெவல் தான், இருந்தாலும் இதோட காஸ்ட் பயங்கர ஹையா இருந்துச்சுடா. லோ லெவலுக்கே இவ்வளவு காஸ்ட்னா ஹை லெவல்னா என்ன காஸ்ட், சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, எதா இருந்தாலும் என்ன, என்னோட பெட்டோட எவாலிஷனுக்காண்டி தான். சரி டே சின்ன பயலு இங்க வா, இது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உனக்கா தாண்டிதான், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லோ லெவல் தான், ஆனா ஃபியூச்சர்ல நீ லெவல் ஆகும் பத்தியா, அப்போ வந்து பாத்தீன்னு வச்சுக்க என்னோட காஸ்ட் எல்லாம் கரியாக போகுது, எனக்கு அது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இது உன்னோட எவாலிஷனுக்காண்டி தான், கவலைப்படாத அப்படின்னு சொல்றானா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டு வந்து என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, லிட்டில் ஸ்னோபால் மியோ மியோ அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து கொடுத்துடுறோம். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம டேய் உன்கிட்ட இருந்து யாரு புடிங்களா திங்க மாட்டாயடா, பொறுமையா சாப்பிடுறான், நீ மட்டும்தான் இருக்க, வேற யாரு இருக்கா, ஏன் அப்படிதான் நீட்டு இருக்க, பொறுமையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஸ்னோபால் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு புஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போட்டுட்டு இருக்கான். ஏன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலையை சொல்றேன், இது இப்ப சாப்பிட்டு முடிச்சிருச்சு, இது என்ன உண்மையாவே எவாலிஷன் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது க்ளோ ஆகுது. க்ளோ ஆகுறத பார்த்துமே தெரிஞ்சு, இது க்ளோ ஆகுதுடா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையாவே எவாலிஷன் ஆக போதா, சூப்பர்ரா அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவனோட சிஸ்டத்துல காட்டுது, உங்களோட ஸ்னோபால் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பீட்டா வந்து எவால்வேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம தலைவனை பாக்குற, அது வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கு இருக்கா. இதை பார்த்து சூப்பர்ரா, என் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பீட்டா எவால்வேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல வந்து எபிசோடு 1ஐயும் 2ஐயும் கவர் பண்ணிடுவோம் அப்படின்ற படி தான் பார்த்தேன். கடைசியா பாத்தீங்கன்னா இது 17 நிமிஷம் வந்துருச்சு. சரி அதே கவர் பண்ணா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் வந்துடும், நம்மளுக்கு வேற டயர் இல்ல, அப்புறம் அதை கொடுத்தா இனி லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை தூக்கிட்டேன். நான் அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து போட்டுடுறேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிச்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், see you later.